இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த சனிக்கிழமை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களை பிளஸ் பண்றோங்க, மனதார வாழ்த்துறோம். வருஷத்தினுடைய கடைசி நாட்களை நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள் முடியும், தோன்றும், போவோம், வருங்க. ஆனா அன்புள்ள அப்பா உங்க மேல வச்ச இரக்கம், தயவு, கருணை, பாசம், சிநேகம் அது ஒரு நாளும் விலகவே விலகாதுங்க, மாறவே மாறாது. நம்புங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய கரமும் கிருபையும் ஆளுகையும் ஆசீர்வாதமும் உங்களை ரொம்ப ரொம்ப அழகா வச்சுக்கோங்க. ஒரு முறை ஒரு கழுகு தரை இறங்கி தரையில் நின்று கொண்டிருந்ததா. அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது மிக வேகமாக ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு கழுகினுடைய கால்களை வேகமாக சுத்தி கொண்டதா. இந்த கழுகு சுதாரித்து கீழே என்ன இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததா. இந்த கழுகு பறக்கவோ அதை எதிர்க்கவோ மேற்கொண்டு என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி விவேகமே இல்லாத ஒரு நேரத்துல அப்படியே திகைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில நிமிடங்களிலே கால்களிலே சுற்றிய அந்த பாம்பு கழுகினுடைய உடலை சுற்றி, கழுத்தை சுற்றி சில வினாடிகளுக்குள்ளாகவே அந்த பாம்பு கழுகை கொன்று போட்டது. சில நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு சம்பவத்தை அறியாத வேறொரு கழுகு தரை இறங்கி அந்த தரையிலே நின்று கொண்டிருந்ததா. அப்ப அதே பாம்பு ஏற்கனவே ஒரு கழுகை காலி பண்ணுச்சு இல்லையா, இந்த கழுகையும் காலி பண்றதுக்கு அது போலவே வீரியம் கொண்டு வேகமாக இந்த கழுகினுடைய காலையும் சுற்ற துவங்கின அடுத்த வினாடியிலேயே இந்த கழுகு தன்னுடைய சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பித்ததாம், உயர பறக்க ஆரம்பித்ததாம். இந்த பாம்பும் காலை சுத்தி, உடம்ப சுத்தி, கழுத்தை சுத்தி என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண பாக்குது, முடியல. ஏன்னா ஹைட்ல போக போக காத்து சர்பத்தை, பாம்பை எதிர்க்கிறது. பாம்புக்கு ஹைட்டு போக போக ஒரு பலவீனம் வந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன, நல்ல உயரத்துல போனதுக்கு அப்புறமா அந்த கழுகு ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல நின்றது. பாம்புக்கு ஹைட்ல போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. அதன் பிறகு கழுகு அந்த பாம்பை கொத்தி கொன்று போட்டது. இது ஒரு சம்பவம். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சில ஆயுதங்கள் இருக்கும். அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்க போயிட்டு அவங்க ஆயுதத்தை எடுத்து நாம் யுத்தம் பண்ணுவோமே, ஆனால் நாம தோற்று போயிரும். இந்த கழுகுக்கு தரையில பவர் கிடையாது, மலையில தான் பவர், ஹைட்ல தான் பவர். அப்ப இந்த கழுகு தரை இறங்கின உடனே ஒரு சத்ருவாகிய பாம்பு என் காலை சுத்துது, என்ன தாக்குதுன்னா உடனே கழுகு என்ன பண்ணணும், பறந்து தன்னுடைய பவர்ஃபுல்லான இடத்துக்கு போயிடணும். அது போகாததுனால என்ன ஆச்சு, முதல் கழுகு மரித்து போனது. பாம்புக்கு தரையில தான் பவர், கழுகுக்கு உயரத்துல தான் பவர். அப்போ நம்ம சத்துருக்களுக்கு என்ன ஒரு விஷயம் பவரா இருக்கோ அந்த ஏதுக்களை நம்ம எடுத்துக்க கூடாது. நமக்கு எது பவரோ அந்த ஏதுக்களை நம்ம எடுத்தாதான் சத்துருக்களை நாம் வென்று வீழ்த்த முடியும். ஓகே, அப்ப சத்துருக்களுக்கு, எதிரிகளுக்கு எந்த ஆயுதம் பவர்? பொறாமை, வாக்குவாதம், வாதம், விவாதம், சண்டை, கோபம், மூர்க்கம், அடிதடி, குத்துவிட்டு, கெட்ட வார்த்தையில பேசுறது, அசிங்கமா பேசுறது, கை கலப்பு பண்றது, எல்லா துன்மார்க்க கிரியைகளும் சத்துருவினுடைய ஆயுதங்கள். இந்த ஆயுதத்தை நம்மளும் எடுத்தோம்னா நம்ம ஒண்ணு இல்லாம போயிரும். இதை தேவ பிள்ளைகள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க எதிரிகள் கோவப்பட்டாங்க, நானும் கோவப்படுவேன். அவங்க சண்டை போட்டாங்க, நானும் சண்டை போடுவேன். அவங்க எதிர்த்தாங்க, நானும் எதிர்ப்பேன். அவங்க அடிச்சாங்க, நானும் அடிப்பேன். அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க, அசிங்கமா பேசினாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, நானும் பண்ணுவேன். இல்ல, அவங்க ஆயுதத்தை நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு அதை விட வலிமையான ஆயுதம் இருக்கிறது.
வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கவனித்தீர்களா? எதிரிகளுடைய ஆயுதங்கள் மாம்சத்தின் பலன். சண்டை, சச்சரவு, கோபம், அடிதடி, குத்துவிட்டு, கெட்ட பேச்சு பேசுறது, போட்டு வாங்குறது, போட்டு தாக்குறது, வெச்சு செய்யறது, பழிக்கு பழி வாங்குறது, இதெல்லாம். ஆனால் மீட்கப்பட்ட நமக்கு நம்முடைய போராயுதம் அது அல்ல. மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல. நம்முடைய ஆயுதங்கள் என்ன? அன்பு. நம்முடைய ஆயுதங்கள் என்ன? சந்தோஷம். நம்முடைய ஆயுதங்கள் என்ன? சமாதானம். நம்முடைய ஆயுதங்கள் என்ன? நீடிய பொறுமை. நம்முடைய ஆயுதங்கள் என்ன? நற்குணம். நம்முடைய ஆயுதங்கள் என்ன? இச்சையடக்கம். நம்முடைய ஆயுதங்கள் என்ன? விசுவாசம். இப்படி ஆவின் கனிகளை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். வேதம் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவங்க கோபத்தோட வராங்களா? நீங்க அன்போட இருங்க. அசிங்கமா பேசுறாங்களா? நீங்க நீடிய பொறுமையா இருங்க. பொல்லாத விதத்துல உங்களுக்கு தீங்கு செய்ய பார்க்கறாங்களா? விசுவாசத்துல உறுதியா இருங்க. பல வகையான தீமைகளை உங்கள் மேல் தவறாக மொழிந்து உங்களை பாதிக்க சிதைக்க பார்க்கிறார்களா? நீங்க தீங்கு செய்யாம நீங்க சமாதானமா இருங்க. பல வகையான தீய வழியில் உங்களை நடத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்களா? இச்சையடக்கத்தோட இருங்க. ரிசல்ட் என்ன? நீங்க மாம்ச ஆயுதங்கள் எடுக்காமல் ஆவிக்குரிய ஆயுதங்கள் எடுத்தபடினால் உங்க பவர் அதிகமா இருக்கும். நீங்க ஜெயிச்சிருவீங்க மக்களே. நீங்க ஜெயிச்சிருவீங்க பிள்ளைகளே. என் அன்பு மகனே, அருமை மகளே, நீ ஜெயிப்பாய். நீ வெற்றி காண்பாய். எதிரிகளுடைய ஆயுதத்தையும் இழுக்காதீர்கள், எதிரின் இடத்திற்கும் செல்லாதீர்கள். அது நமக்கு பவர் கிடையாது. நம்ம இடத்துக்கு வாங்க, உயர்ந்த இடத்துக்கு வாங்க, உயர்ந்த குணத்துக்கு வாங்க, நல்ல நற்குணத்துக்கு வாங்க, கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு வாங்க. கழுக போல உயர வாங்க. அன்பு உங்களை உயர்த்தும், சந்தோஷம் உங்களை உயர்த்தும், சமாதானம் உங்களை உயர்த்தும், நற்குணம் உங்களை உயர்த்தும், இச்சையடக்கம் உங்களை உயர்த்தும், விசுவாசம் உங்களை உயர்த்தும், சாந்த குணம் உங்களை உயர்த்தும். அந்த குணத்தை, அந்த கேரக்டரை, அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துங்க. ரிசல்ட் என்ன? 100% நீங்கள் ஜெயிப்பீர்கள். சத்துருக்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே மாம்சத்துக்கு ஏதுவான ஆயுதங்கள் எடுக்காதீர்கள், இதை விட்டுவிடுங்கள். ஆவியின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் கனிகளை அபியாசப்படுத்துங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். வெற்றி காண்பீர்கள். இன்றைக்கு உங்களுடைய காரிய கடமைகள் ஜெயம் உண்டாகும்படி நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஹரிஷ் ஜாஷ்வா மற்றும் அன்பு மகன் MS தர்ஷன், அன்பு மகள் AS ஜெய்னிஷா, இவங்க இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண்றாங்க. அது போலவே நாளைக்கு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள் காணக்கூடிய சிஸ்டர் A எலிசபெத், சிஸ்டர் V துர்கா தேவி, சிஸ்டர் U மேக்ஷீலா, K தமிழரசன், E வைஷு பிரசாத், K ராகேஷ் மற்றும் திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ள ஆவிக்குரிய ஆயுதங்களாய் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவார்களாக. எதிரிகளுடைய ஆயுதங்கள் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தாதிருப்பார்களாக. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே ஜெயிப்பார்களாக, வெல்வார்களாக. அப்படிப்பட்ட தேவரகமான குணலட்சணங்களால் நீருடைய பிள்ளைகளை நிறைத்து இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய இந்த நாள் ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், இன்ப நாளாய், இனிய நாளாய் அமைந்தருளும்படி தேவனே உடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசமான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாள்ல
ஆண்டவரை பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற, நாளை தினத்துல பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் காலங்களையும் நன்மையால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாய் வருஷிக்க செய்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.